வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. என்னன்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ 11 மணிக்கு வந்துருச்சு. எப்போதுமே வந்து நம்ம விஜயனோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு இது அதெல்லாம் வந்து சாயந்தரம் தான் எல்லாத்தோட படமும் ஒரு 6 மணி 5 மணி அந்த மாதிரி வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமாக 11 மணிக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். இப்போ நான் வந்து மணி 11:05 ஆச்சு. நானுமே இன்னும் செம்ம எக்ஸைட்டாக இருக்கேன். எப்படி இருக்கும் நம்ம ஒரு டைட்டில் நினைச்சோம் இப்படின்னு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். பார்ப்போம். பார்த்துட்டு வந்து நான் எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோவில் நம்ம பார்க்குறோம், சொல்லுவோம், நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. அதுக்காக கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 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 500 லைக் அதாவது பண்ணுங்க. நீங்க செம்ம ஒரு சந்தோஷமா இருக்கு. இருக்கா சந்தோஷமா இருக்கு. இது என் படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு கைஸ். போய் நான் தேடி எடுத்து படத்தை ஃபர்ஸ்ட் லுக் எடுத்துட்டு வரேன். கைஸ், ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன நினச்சோம் அப்படின்னா, நம்மளா ஒரு டைட்டிலை போட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணாங்க. அதே டைட்டில் தான் இருக்குன்னு நானும் நினச்சிக்கிட்டு யூடியூப்ல போஸ்ட் பண்ணேன். கடைசியில் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருந்தா நாங்களாம் ஒன்று புதுசாக ஒன்று இறக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து ஒரு புதுசாக ஒரு ஹெச்இனோத்து ஒன்று இறக்கிருக்காரு. படம் டைட்டில் கேட்ட உடனே உங்களுக்கு இது டைட்டில் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம டைட்டில் வந்து தெரிஞ்ச உடனேவும் கண்டிப்பாக அதில் ஒரு இது வந்துடும். இந்த தலைவா படத்தை வச்சு இந்த டைம் டு லீடுக்கெலாம் ஒரு இது அடித்தாங்க கேஸு. ஆனால் இதுக்கு அது மாதிரிலாம் பண்ணவும் மாட்டாங்க. பண்ணுவாங்களா இல்லை பண்ணினவங்களும் இப்போ இல்லை. என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்போது அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் லுக் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கோட்டாக இருக்கட்டும், ஒரு மாஸ்டர் இருக்கோ, அந்த படத்தோட கேரக்டர்லேருந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டானது தான் இருந்துச்சு. வெளியில் அந்த பிக்கு நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் நம்ம ஏற்கனவே பார்த்த பிக்கு தான். உங்களுக்கு தான் அந்த இடத்துல சைடில் என்ன பிக்கு பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லுக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த பிக்கை ஏற்கனவே நம்ம விஜய் நான் வந்து இதை எடுத்திருக்காரு. ஃபேன்ஸ் கூட எடுத்த பிக்கு தான். இதை நம்ம நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஹெச்இனோத்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வேறு அந்த படம் வருது. படத்தோட பேரும் ஜனநாயகன். செம்மையாக அந்த டைட்டிலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வருது. கரெக்டாக மே மாதம் எலெக்ஷன் வரும்போது ஜனவரி மாதம் பொங்கலில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியான கரெக்டாக படத்துக்கும் அவருக்கு ஒரு நல்லதும் நடக்கலாம். ஹோப். இந்த டைட்டிலில் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா கண்டிப்பாக நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஒரு 90% வரைக்குமே தெரியுது. மேபி அடுத்தடுத்த செகண்ட் லுக்கு தேர்ட் லுக்கில் ட்ரைலரில் தெரியலாம். இது வரைக்குமே தெரியுது. இது ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தமான படம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவர் வெளியில் அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்ல வராரோ அதெல்லாம் அந்த படத்துக்குள்ளே இது பண்ணுறதுக்கும் அவருக்கும் ஒரு சான்ஸாக இருக்கும். மேபி அதை வச்சு கூட அவங்க இது பண்ணியிருக்கலாம். இல்லைனா அது கூட டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறது இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் இது சூப்பராக செம்மையாக இருக்குது கைஸ். ஏற்கனவே எடுத்த பிக்கை அதை அப்படி சும்மா ரீக்ரியேட் பண்ண மாதிரி ரியல் டைமில் எடுத்த பிக்கை இதில் வச்சுருக்காங்க. அது செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ இந்த நாயகன்ன்றதுல தமிழ் ஃபாண்ட்லேயும் சரி இங்கிலீஷ் ஃபாண்ட்ல இந்த இதில் வந்து இந்த நாயகன் இருக்குல்ல, அந்த இதில் வந்து இந்த கீழே இருக்கவங்கலாம் அந்த கையை தூக்கி அந்த ரசிகர்கள் கத்துற மாதிரியோ இல்லை அந்த போராட்டத்தில் கையை தூக்கி அது மாதிரி கொண்டாடுவோம்ல, அது மாதிரி அது ஃபாண்ட் அந்த இது கொடுத்துருக்காங்க. அது வரைக்குமே சூப்பராக செம்மையாக தான் இருக்குது. அப்புறம் இந்த இதுலேயுமே வந்து எல்லாம் சும்மா இதுக்காக போராடுறாங்க போல. போராடுறது இவர் இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவங்களாம் இது போராட்டத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கவங்களாம் இது வச்சு ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். மேபி அரசியல் படமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி அரசியல் படமும் பார்த்தோம். சர்க்காரில் செம்மையாக இருந்துச்சு அரசியல் பேசினது. ஒரு படத்துல வர்றதெல்லாம் அரசியல் வச்சு வரும்போது எல்லாமே செம்மையாக அடிச்சு தூக்கியிருக்கு. அதே மாதிரி இதுவும் இருக்கும்னு நம்புவோம். நேரம் ஹேட்டர்ஸ்லாம் கதற ஆரம்பிச்சிருப்பாங்க. காலையில் 11 மணிக்கு படத்தை போட்டுருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க 6 மணிக்கெல்லாம் கதற ஆரம்பிச்சிருவாங்க. இது நோட்ட அது சொட்ட டைட்டில் எப்படி இருக்கு, இது ஏற்கனவே எடுத்த பிக்கா, இந்த பிக்கு ஏன் அது இது அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்க போறாங்க. நமக்கு ஜாலி தான். இந்த ரிபப்ளிக் டேல நமக்கு ஜாலியாக தான் இருக்கு. இந்த பொங்கல் தான் சரி, ஒரு விஜய் படமே இல்லையே, தீபாவளிக்கும் இல்லை பொங்கலுக்கும் இல்லை அப்படின்னு லைட்டாக ஒரு வருத்தமாக போச்சு. பட் ஆனால் இது சூப்பராக செமையாகிடுச்சு கைஸ். திஸ் இஸ் த வீடியோ கைஸ். இவ்வளோதான். இது சும்மா ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லுக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ நான் ரிவ்யூ பண்ணி எடுத்து போட்டேன். அடுத்தடுத்து நம்ம விஜய் அண்ணாவோட மூவி அப்டேட்டாக இருக்கட்டும், அரசியல் அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நமக்கு விஜய் நான் ஃபேனான எனக்குமே செம்ம ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் லுக் இருந்ததுனால. அதேமாதிரி என் வீடியோ ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னமும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அதில் உங்கள் கையில் தான் இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம எல்லா அப்டேட்டும் விஜய் என்னோட அரசியல் அப்டேட்டாக இருக்கட்டும், சொன்ன மாதிரி இந்த மூவி அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த
சேனல் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.